ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவியப்பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோன்னா கோயிலுக்கு போகிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இப்போ சாரா எல்லாம் எடுத்துகிட்டு போய் முன்னாடியே வச்சுட்டாங்க. பாத்திரம், கேஸ், அடுப்பு எல்லாமே நம்ம வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம் அங்கே சமைக்கிறதுக்காக. இந்த கோயில் வந்து ரொம்ப லாங்கு. நாங்கள் வந்து பொங்கலுக்கு முதல் நாள் நைட்டு கிளம்பியிருந்தோம் வீட்டிலேருந்து. அங்கே போகிறதுக்கு காலையில் ஆயிடுச்சு. பாப்பா தூங்கிட்டுருக்கு, மச்சான் வச்சுருக்காங்க. அப்படியே குட்டி குட்டியாக வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன்னா சாரா வம்பிழுத்துக்கிட்டு இருக்கு. நானும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் என்னையும் சேர்த்து. இப்போ மச்சானுமே ஏறிட்டாங்க. நம்ம இனிமேல் கிளம்ப போகிறோம் கோயிலுக்கு. இது நம்ம கிளம்பும்போது 11:30 போல் ஆயிடுச்சு நைட்டு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே. சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பும்போது. சாரா என்ன சைலண்ட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை, அது ஜூஸ் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கு. அவங்க மாமாவுக்கு கொடுக்க மாட்டேன்னு நைட்டு 12:30 மணிக்கு உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆகிட்டோம். இப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கோம். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா லைட்லாம் அழகாக இருந்துச்சு. அவ்வளோவா நைட்டில் டிராஃபிக் இல்லை, ஓரளவுக்கு இருந்துச்சு. அதையுமே நம்ம பார்த்துட்டு இப்போ கிளம்பிகிட்டு இருக்கோம். சாரா பாருங்கள் எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க மேடம். நாங்கள் பாப்பா கொஞ்சம் நேரம் நல்லா தான் தூங்குனுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் அழுக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கு நல்லா பைபாஸ் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா ஹனுமான் சிலை இருந்துச்சு. அதை அப்படியே இறங்கி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் 3 மணிக்கு காலையில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதையும் அப்படியே எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் அங்கேருந்து. இந்த கோயில் பார்த்திங்கன்னா மெடாரம் அங்கே இருக்குது. இங்கே நம்ம ஸ்டார்டிங்லேயே தேங்காய், வெல்லம்லாம் வாங்கிட்டோம். இங்கே வெல்லம்னு சொல்ல மாட்டாங்க, பங்காரம்னு சொல்லுவாங்க, தங்கம்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த கோயிலில் அப்படி தான் சொல்லுவாங்க. இங்கே அதுதான் ஸ்பெஷலு கோவிலுக்கு கொண்டு போகிறது. வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் நம்ம கோயிலுக்கு. வாங்க பார்க்கலாம். இது நம்ம என்ட்ரன்ஸ் வந்திருக்கோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. மான், கொக்கு அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அதையுமே பார்த்துட்டு இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கோம். என்ட்ரன்ஸ் அவ்வளோவா நான் வந்து தெரியல. இதுக்கப்புறமே நான் காமிக்கிறேன் லாஸ்ட்டில் வரும்போது. நம்ம கோவிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா சைடில் டென்ட்டு அந்த மாதிரி நிறையா இருக்கும். பார்க்கிங்க்கு பெருசாக இடம்லாம் இல்லை, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக தேடி பிடிச்சி ஒரு ரூம் எடுத்தாச்சு. அங்கே பேக்கெல்லாம் வச்சுட்டு எல்லோரும் குளிச்சுட்டு இப்போ நம்ம கோயிலுக்கு போக கிளம்பியாச்சு. எல்லாருமே கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் நடந்து. ஏன்னா அங்கே பார்க்கிங் பண்ண முடியாதுன்னு நம்ம இருக்கிற இடத்துலையே வண்டியை வச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போது இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது வேண்டுதல் வச்சு அது நடந்துச்சுன்னா எடைக்கு எடை வந்து வெல்லம் வைப்பாங்க. இது வந்து சாமிக்கு கொண்டு போய் படைப்பாங்க. அதுதான் இங்கே ரொம்ப ஸ்பெஷலு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே தெலுங்கானா சைடு உள்ளவங்களுக்கு மெடாரம், சம்மக்க சாரக்கன்னா ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ போகும்போது வழியில் பெருசாக கூட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. ஒரு சிலர் ஆடு அந்த மாதிரிலாம் வெட்டுவாங்க. நானும் சாராவும் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே இந்த இந்த கோவிலோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆதிவாசி வேட்டையாடுறதுக்கு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா புலி படுத்திருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கும் புலியோட. அந்த ஆதிவாசி அவங்கள தூக்கிக்கிட்டு வந்து அவங்க ஆள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க இடத்துல வச்சு அவங்களுக்கு ஒரு பேர் வச்சாங்க. சக்தியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சம்மக்கா அப்படின்னு பேர் வச்சாங்க. அவங்க இதில் என்னென்ன வந்து அந்த வேட்டையாடுறது அது எல்லாமே அவங்களுக்குமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்களுமே சின்ன வயசில் நல்லா வேட்டையாடுறதுக்கும் கற்றுக்குவாங்க. அதுதான் இந்த கதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஆளானோடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க சம்மக்கா அவங்களுக்கு. அவங்களுக்கு 3 குழந்தைங்க. ஒன்று ஜம்பண்ணா, இன்னொன்று சாரக்கா, இன்னொன்று நாகுலம்மா. இவங்க 3 பேரும். சம்மக்கா அவங்க வந்து நல்லா வளர்ப்பாங்க அவங்க குழந்தைங்களெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு இதில் வந்து அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரையும் ரொம்ப சூப்பராக வளர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வரும். அதில் பார்த்திங்கன்னா சண்டை போடும்போது ஜம்பண்ணா வந்து ஃபஸ்ட்டு இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சண்டை போடும்போது சாரக்காவும் இறந்து போயிடுவாங்க. அந்த சம்மக்கா அவங்க வந்து தண்ணி இருக்கும்ல, நதி மாதிரி இருக்கும், நம்ம ஆறுன்னு சொல்லுவோம். அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க நடந்து போகும்போது பின்னாடி ஒரே ரத்தக்கரையாக இருக்கும். அதுதான் இந்த கதை. ரொம்ப பெரிய கதை இது. நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கி சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ். எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு பாருங்கள். இங்கே தான் கம்மியாக கூட்டம் இருக்குது. பக்கத்தில் போகணுன்னு பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு. நான் இங்கே பக்கத்துலலாம் வீடியோ சுத்தமாக எடுக்கவே முடியல. நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு.
இங்கே வந்து பெருசாக சிலை அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஒரு கம்பு மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சாமி. ஒன்று சம்மக்கா சரக்கா சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெல்லம் கொடுத்து ஒரு சிலர் வாங்குவாங்க. பெருசு பெருசாக கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு சாமிக்கு பக்கத்தில் வச்சுக்குவாங்க. ஏலம் விடுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக தரிசனமே முடிஞ்சுச்சு. அவ்வளோ கூட்டத்துலேயும் ரொம்ப சூப்பராக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இங்கே ஒரு என்ன ஆச்சரியம்னா, நம்ம வீட்டிலலாம் வெல்லம் வச்சா எறும்பு வந்துடும். இந்த கோயிலில் எவ்வளோ வெல்லம் வச்சாலும் எறும்பே வராது. அதுதான் இந்த கோயிலில் ஸ்பெஷல். நம்ம என்ன வேண்டுனாலும் நடக்கும். நடந்தால் வெல்லம் கொண்டு போய் வைக்கணும் அந்த கோயிலில். அதுதான் வேண்டுதல். நம்ம வேண்டியிருந்தால் அதை தான் நம்ம போய் பண்ணணும். ரொம்ப சூப்பராக சாமி கும்பிட்டு நம்ம வெளியில் வந்தாச்சு. அப்புறம் கடையில் பார்த்திங்கன்னா பொம்மையெல்லாம் வாங்கிட்டு இப்போ கிளம்பிட்டோம். பொம்மை வாங்கியாச்சு. அப்படியே சுற்றி பார்த்துட்டு இப்போ நம்ம கிளம்பலாம். இப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க இடம் பார்த்திங்கன்னா வரும்போது இருந்த இடம் தான். நம்ம போகும்போது கோயிலுக்கு லேட் ஆயிரும் அப்படிங்கிறனால வரும்போது நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். மச்சானும் அண்ணனும் சிக்கன் வாங்க போயிருக்காங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு நடந்து. நம்ம எடுத்த ரூமுக்கு எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. அத்தாச்சி நான்லாம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணோம். அப்புறம் அத்தாச்சி தான் குழம்பு வச்சாங்க. அத்தை சாப்பாடு வச்சாங்க. சாமிக்குமே வச்சு சாமி கும்பிட்டு எல்லாருமே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்றதெல்லாம் பெருசாக நான் எதுவும் வீடியோ எடுக்கலை. இப்போ சாப்பிட்டா இங்கே ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 5 5:30 போல் தான் நம்ம அங்கேருந்து கிளம்புனோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் அங்கே வாராங்கல் சைடில் இன்னொரு கோயில் இருக்குது, அப்படியே பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அது சரி கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புனா போகலான்ட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அந்த சைடு எக்ஸிபிஷன் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதையுமே அப்படியே பார்த்துட்டு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ரொம்ப சூப்பராகவே தரிசனம்லாம் முடிஞ்சிருச்சு. இதுதான் ஜம்பண்ணா வாகு. இப்போ தண்ணி எதுவும் இல்லை. இது இப்போ திருவிழா வரும் 27 28 அப்படி லாஸ்ட்டில் வரும். அப்போ இது ஃபுல்லாக தண்ணி விடுவாங்களாம். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி வருது. அங்கே வந்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கதை வந்து எனக்கு தெரிஞ்சது தான் சொல்லியிருக்கேன். தெலுங்கில் பார்த்தது எனக்கு புரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் தப்பாக இருந்தால் ஏதாவது மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.